சன் நியூஸ் நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஒரு இனிய மாலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று பொங்கல், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை மாதம் பிறந்தாலே நல்ல வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சோட இந்த வருஷம் ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்குது. தை மாதத்திற்கு சிறப்பு பொங்கல் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆன்மீகம் சார்ந்த ஒரு முக்கியமான நிகழ்வும் இந்த தை மாதத்தில் பொங்கல் அன்னைக்கு நடக்கும். என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மகர ஜோதி. நிறைய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிட்டத்தட்ட 2-3 மாதங்களுக்கு முன்னே இருந்தே மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனால் ஒரு சாரார் இன்று நடக்கக்கூடிய மகர ஜோதிக்குத்தான் நாங்கள் போவோம் அப்படின்னு கார்த்திகை மாதம் மாலை போட்டு விரதம் இருந்து 48 நாட்களை முழுசாக பூர்த்தி செஞ்சு இன்றைக்கி தான் அங்கே போய் சுவாமியை தரிசனம் பண்ணுவாங்க. என்ன கூட்டம் என்ன இருந்தாலும் சரி, அதிலிருந்து அவங்க பிறழவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டீப் கனெக்ஷன், ஒரு ஆழமான பிணைப்பு இந்த மகர ஜோதியோடையும் ஐயப்பனோடையும் அந்த பக்தர்களுக்கு இருக்குது. வருடம் இந்த பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிறதையும் நாம் விசிபிளாக கண்ணெதிர நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்று மகர ஜோதி நடக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு ஆன்மீக பாடகர் திரு ஸ்ரீஹரி அவர்கள் வந்திருக்கிறார். அவரிடம் ஆன்மீகம் சம்பந்தமான, ஐயப்பன் சம்பந்தமான பல கேள்விகள், பல சந்தேகங்கள் கேட்டு நாம் நிவர்த்தி பண்ணிக்கலாம். குறிப்பாக மகர ஜோதியுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதும் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீஹரி சார் வணக்கம், உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சுவாமி சரணம், இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இன்று சன் நியூஸ் நிகழ்ச்சியில் நான் பங்கு பெறுவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது மூலமாக கோடிக்கணக்கான ஜனங்களை நேரில் பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமாக ஐயனின் நடை வழி திறந்தது என்று காலையில் பாட வேண்டிய ஒரு பாடல், கோடிக்கணக்கான பக்தர்கள் அவருடைய தரிசனத்திற்காக காத்திருக்கும் நேரத்தில் பாட வேண்டிய ஒரு பாடல். அதை உலகளவில் ஒரு மிகப்பெரிய ஹிட் இந்த பாடல். அதை உங்கள் முன் பாடுவதற்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்மோடு திரு வீரமணிதாசன் பக்தி பாடகர் அவரும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடமும் நாம் சில கேள்விகளை கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவர் பாடிய ஒரு பாடல் உங்களுக்காக. சுவாமியே சரணமையப்பா, ஐயப்பா ஒன்ன நாம் மறக்க முடியல, மறந்தும் என்னால இருக்க முடியல. ஐயப்பா ஒன்ன நாங்க மறக்க முடியல, மறந்தும் எங்களால இருக்க முடியல. கார்த்திகை மாசத்தையும் மறக்க முடியல, கன்னியாக வந்ததையும் மறக்க முடியல. பள்ளி கட்ட சுமந்தத மறக்க முடியல, குருசாமி துணையுடன் வந்தத மறக்க முடியல. ஆளரவம் இல்லா காட்ட மறக்க முடியல, அச்சத்தில வியர்த்தத மறக்க முடியல. ஐயா என்றழுதத மறக்க முடியல, அச்சங்கோவில் தெய்வம் ஒன்ன மறக்க முடியல. ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. அப்படி அடியனை போன்று இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஐயப்ப சுவாமியை, மணிகண்ட சுவாமியை எந்த காலத்திலையும் மறக்கவே முடியாது. எவன் ஒருவன் பூரணமாக சரணாகதி அடைந்து சுவாமி ஐயப்பனிடம் உண்மையாக இருக்கின்றானோ அந்த அடியாரை ஐயன் ஐயப்பன் தனது அவர்களது வாழ்க்கையிலே ஏற்றிவிட்டு கொண்டுதான் இருக்கின்றான். மகர ஜோதியோட சிறப்புகள் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம இந்த கேள்வி ஆரம்பிக்கலாம். உங்களுடைய மகர ஜோதி சிறப்புகளை நீங்க என்னென்ன பார்க்குறீங்க, எங்களுக்காக கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. எல்லாம் வல்ல இறைவன் இந்த மனித குலத்திற்கு அற்புதமான முறையிலே பல்வேறு வடிவங்களிலே அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றான். அதிலே முக்கியமாக ஜோதி ஸ்வரூபமாக இறைவன் நமக்கு திரு அண்ணாமலையிலே கார்த்திகை மாதத்திலே மலை உச்சியிலே தீபமாய் அனுகிரகம் செய்கின்றான். அதே போலே நமது சுவாமி ஐயப்பன் பொன்னம்பலமேட்டிலே மார்கழி மகர சங்கராந்திரி நன்னாளிலே சூரியனோட அந்த வீட்டில் அந்த மகரம் நுழையக்கூடிய அந்த நல்ல நேரத்திலே வானிலே மகர நட்சத்திரனாய் சுவாமி ஐயப்பன்
நமக்கு காட்சியளித்து வருடந்தோறும் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அனுகிரகம் செய்கின்றான். இதிலே என்ன ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு அதிசயம் என்றால், அந்த நேரத்திலே வானத்திலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் பிரகாசிக்கும். ஆனால் சுவாமி ஐயப்பனின் வடிவமாக அந்த விண்ணிலே தோன்றும் மகர நட்சத்திரம் தோன்றக்கூடிய அந்த நேரத்திலே மற்ற நட்சத்திரங்களெல்லாம் மறைந்து அந்த ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் பிரகாசமாக ஜொலிக்கும். அதற்கு பொன்னம்பலமேட்டிலே இருக்கக்கூடிய பளிஞர்கள் பெரிய தீபாராதனை காட்டுவார்கள். எப்படி நாம் சுவாமிக்கு கற்பூர தீபாராதனை காண்பிக்கின்றோமோ அதே போலே 3 முறை பெரிய தீப்பந்தத்தை ஏற்றி அந்த நட்சத்திரத்திற்கு காண்பிக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வுதான் ஜோதி தரிசனம் என்று சொல்வது உண்டு. அப்படி அந்த புனிதமான அந்த நேரத்திலே பந்தள அரண்மனையிலிருந்து ஐயனுக்காக பொன்னாபரணங்கள் அந்த திரு ஆபரண பெட்டியிலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டு அங்கே இருந்து யாத்திரையாக அது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் அந்த திரு ஆபரண பெட்டியை சுமந்து வர வேண்டும். பந்தள அரண்மனையிலிருந்து 12 படி கடந்து ஐயனின் சன்னதி சேர்ந்து ஐயனுக்கு அத்தனை அற்புதமான திருவாபரணங்களை சூட்டி அந்த குறிப்பிட்ட நேரத்திலே சன்னதி ஸ்ரீநடை திறக்கப்படும் நேரத்திலே அங்கே கற்பூராரத்தி காண்பிக்கப்படுகிறது. அதே நேரத்திலே விண்ணிலே மகர ஜோதி மகர நட்சத்திரனாய் சுவாமி ஐயப்பன் அங்கு கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சுவாமிமார்களுக்கு தனது அருட்காட்சியை வழங்கி கொண்டிருக்கிறான் வருடந்தோறும். இந்த திரு ஆபரணம் என்பது பக்தர்கள் தானாக முன்வந்து செய்யக்கூடியது அல்ல. ஐயப்பனை மணிகண்ட சுவாமியின் தந்தையான அந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு ஆசை உண்டு. தனது குழந்தைக்கு மணிகண்டனை அரசனாக முடிசூட்டி பார்க்க வேண்டும், அவனுக்கு ஆபரணத்தை சூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை உண்டானது. தனது அவதார நோக்கம் முடியக்கூடிய நேரத்திலே மிக மன வருத்தத்தோடு இருந்தான் அந்த மன்னன். அப்பொழுது மணிகண்ட சுவாமி, நீ வருத்தப்பட வேண்டாம், உனது ஆசை நிச்சயமாக நிறைவேறும். மகர சங்கராந்தி நன்னாளிலே நான் மகர நட்சத்திரமாய் தோன்றி அனைவருக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே உன் ஆசை பிரகாரம் என்னென்ன ஆபரணங்கள் எல்லாம் எனக்கு சூட்டி அழகு பார்க்க வேண்டுமோ அத்தனை ஆபரணங்களையும் செய்து எனக்கு சூட்டி வரலாம் என்று அனுகிரகம் செய்தார். அதே போலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது வருடந்தோறும். ஸ்ரீஹரி சார், நீங்கள் நிறைய முறை போயிருக்கீங்க ஐயப்பன் கோயிலுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எத்தனை முறை போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எப்போ ஆரம்பிச்சிங்க சபரிமலைக்கு போகிறதுக்கு? சபரிமலைக்கு எத்தனை முறை போயிருக்குன்னு கேட்டது ஒரு ஆனந்தமான ஒரு சமாச்சாரம். ஆனால் அதே நேரத்தில் நிறைய பேர் இத்தனை முறை போயிருக்கேன் அத்தனை முறை போயிருக்கேன்னு ஒரு தேவையில்லாத ஒரு ஆடம்பர பொய்யான ஒரு சமாச்சாரம்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் கடந்து சொல்கிறேன். நான் ஒரு 38 வருடம் சபரிமலையை தரிசனம் பண்ணியிருக்கேன். இது தொடர்ந்து 38 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கணக்கு. நிறைய பேர் மாதத்துக்கு 3-4 மாதம் போயிட்டு அது 3 நாள் மலைன்னு கணக்கு போடுவாங்க. அது கிடையாது. இது இல்லாமல் நான் ஒரு வருஷம் 12 மாதமும் போயிருக்கேன், மாதத்துக்கு ஒரு தடவை. அது கணக்கு கிடையாது, அது ஒரு கணக்கு தான். இப்போது என்னென்னா 38 வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன். அது ஒன்றும் பெருமை இல்லை. பெருமை என்னென்னா உண்மையாக விரதம் இருந்து மனசார ஐயப்பனை நினச்சி போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது தான் ஒரு உண்மையான விஷயம். எத்தனை முறை போயிட்டு இருந்து முக்கியம் இல்லை. நீங்கள் போன 1979 அப்படின்னு சொன்னீங்க. 75க்கு அப்புறம் தான் நீங்கள் போயிருக்கீங்க. அப்போ இருக்கிற சபரிமலை ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி இருந்தது அப்போ? இப்போ எவ்வளவு தூரம் மாறி இருக்கு அப்படிங்கிறது? ஏன்னா நீங்கள் 2 தடவையும் இருக்கீங்க, நீங்கள் அப்பவும் போயிருக்கீங்க இப்பவும் போயிருக்கீங்க. ஸோ உங்கள் கருத்துக்கள் ரொம்ப. நான் முதல்ல மலைக்கு போகும்போது இப்போ இருக்கிற படி கிடையாது. இப்போ அதுக்கு ஒரு தங்க கவசம் போட்டுட்டு பண்ணியிருக்காங்க. அப்போ கல் படி தான் இருந்தது. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் வருஷம்னா முதல் படியில் காயை உடைச்சி மேலே ஏறுவாங்க.
2வது வருஷம் போகிறாங்கன்னா 2வது படியில் காய உடைச்சி மேலே ஏறுவாங்க. இந்த மாதிரி 18 வருஷம்னா 18ஆம் படியில் காய உடைப்பாங்க. அப்படி காய உடைச்சி அந்த படியெல்லாம் அப்படியே பயங்கரமாக செதைச்சி போய் கால் மேலெல்லாம் மேலே வச்சா கால் ஓட்டை இருக்கும், அதில் போய் மாட்டிக்கும், அதில் அடிப்படும். இது படி சமாச்சாரம். பெரும்பழியில் நான் வந்து 1989 போனேன். அது ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வருஷம் வந்து ஃபுல்லாகவே பெருவழி பாதையில் தான் போயிருக்கீங்க இல்லையா? இல்லை. நான் பெருவழியில் போனது ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான். அந்த வருஷம் வந்து சபரிமலையில் பெரிய ஒரு மழை புயல் 89. ஓகே. அந்த வருஷம் வந்து நான் வந்து ஒரு பெரிய குரூப்போடு போனேன். அந்த குரூப்போடு போகும்போது நான் வந்து கரிமலை ஏற்றத்துக்கு முன்னாடியே நான் என் குரூப்லேருந்து பிரிஞ்சுட்டேன். ஓ, உங்களை அறியாமல் பிரிஞ்சுட்டீங்க? பிரிஞ்சுட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அப்போது பெரிய பாதையில் போகிறேன். ஓ, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அவர் வேறு ரூபத்தில் வந்து என்னை கூட்டின்னு போயிட்டாரு. அந்த மழையில் என்ன ஆயிடுச்சு, கரிமலை ஏற்றம் வந்துட்டேன். மழை, சேறு, சகதி, விழுந்து என்னுடைய முட்டியில் அடிபட்டுடுது. நடக்க முடியல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, தவழ்ந்துக்கிட்டே ஒரு 4.5 மணி நேரம் வந்திருக்கேன். கீழே மலையில் தவழ்ந்து வந்து என்னுடைய வேட்டியெல்லாம் கிழிஞ்சு போய் என்னுடைய உடம்பு பேக் ஃபுல்லாக அப்படியே கரையாகி ரத்தம்லாம் வழிஞ்சு காலையில் 4:30-5 மணிக்கு பம்பாங்க வந்து சேர்ந்தேன். எப்படி வந்தேன், யார் கூட்டின்னு வந்தாங்க எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு பிறகு இல்லையா நீங்கள் போக ஆரம்பிச்சு? 10 வருடத்துக்கு பிறகு இந்த விஷயம் நடந்திருக்கு. ஆமாம். ஏன் இப்படி பண்ணிட்டு ஐயப்பான்னு உங்களுக்கு கோவம் வந்துருக்கணுமே? இல்லை. இதெல்லாம் வந்து அவர் நடத்துகிற நாடகம், அவர் நடத்துகிற ஒரு திருவிழாளர்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் சோதிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சோதனை கடந்து 89 தான் முதல்ல வந்து நான் ஐயப்பன் பாட்டு பாடுறேன். ஆஹா, இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த பாடல் என்னாச்சுன்னா, வீரமணந்தாசன் ஐயாவை அறிமுகப்படுத்தணும்னாங்க தான். அந்த ஆல்பம் பேர் வந்து கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. அந்த ஆல்பத்தில் நான் ஒரு பாட்டு பாடுறேன். ஓகே. பம்பை நதி கரையினிலேன்னு ஒரு பாட்டு. அந்த பாடல் இன்னும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பம்பை நதி கரையினிலே அந்தி வரும் நேரத்திலே, பம்பை நதி கரையினிலே அந்தி வரும் நேரத்திலே, அப்படி வந்து அந்த ஐயப்பனுடைய பிறப்பை வர்ணித்து ஒரு அருமையான ஒரு தாலாட்டு பாட்டு. அதை முதல்ல ஐயா பாட வச்சார் ஐயப்பன். சரி. அந்த வீரமதாசன் ஐயா கேசட்டில் நானும் பாடினது எனக்கு ரொம்ப பெருமை. அதுக்கப்புறம் ஒரு ஆல்பத்தில் ஒரு பாட்டு பாடுவேன். அப்புறம் 1996 முதல்ல முழு கேசட் பாடினேன், கட்டுங்கட்டி. அது அனைவருக்கும் தெரியும். அந்த ஆல்பம் சன்னதியில் கட்டுங்கட்டி மிகப்பெரிய ஒரு பேரை வாங்கி கொடுத்தது. இன்றைக்கும் ஐயப்பன் பாட்டுனா சன்னதியில் கட்டுங்கட்டி, ஸ்ரீஹரினா கட்டுங்கட்டி அப்படின்னு ஆகிப்போச்சு. ஆசீர்வாதம் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த கேள்வி நான் வீரமணி தாசன் ஐயாட்ட வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சபரிமலையவும் ஐயப்பனையும் பிரிக்க முடியாதுங்கிற மாதிரி சபரிமலையும் 18ஆம் படியும் ஐயப்பனையும் 18ஆம் படியும் பிரிக்கவே முடியாது. இந்த 18 படிகளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லுங்க. 18 படிகள் மிக மிக புனிதமான படிகள். கேரள தேசத்திலே முக்கியமான 18 மலைகள் உண்டு. ஒவ்வொரு மலையிலும் ஒவ்வொரு தேவதை வாசம் செய்கின்றார்கள். அப்படி அந்த ஒவ்வொரு தேவதையையும் அந்த 18 படிகளாக நிர்மாணம் செய்து, அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு தேவதையும் அந்த படியிலே மந்திர ரூபமாக தந்திர பூஜை முறையிலே ஆவாகனம் செய்து வழிபாடு செய்யக்கூடியதுதான் படி பூஜை. அப்படி அந்த புண்ணியமான அந்த 18 படிகளை கடக்கக்கூடிய சுவாமிமார்கள் அவர்களுக்கு எண்ணி வந்த அத்தனை கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் மணிகண்ட சுவாமி நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றார். ஆகவேதான் வருடந்தோறும் அங்கே பக்தர்கள் கூடிக்கொண்டே பெருகிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே இந்த புனிதமான நல்ல நாளிலே உலகெங்கும் இருக்கக்கூடிய அடியார்கள், சுவாமிமார்கள், ஐயப்பன்மார்கள், நேரிலே வர முடியாதவர்கள் இந்த தொலைக்காட்சியிலே சன் தொலைக்காட்சி மூலமாக கண்டு கழித்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் வல்ல சுவாமி ஐயப்பன், மணிகண்ட சுவாமி, அவன் எந்த ரூபத்திலே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். ஆகவே உங்களது பிரார்த்தனையை இந்த நேரத்திலே மனதார நினைத்து கொள்ளுங்கள்.
கைகூப்பி இருகரம் கூப்பி வேண்டி வணங்கிக் கொள்ளுங்கள், பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை அவருக்கு சென்று சேரும், சென்று அடையும். உங்கள் பிரார்த்தனை, உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பான். இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சபரிமலை அப்படின்னு வந்து எந்த பாதையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை ஸ்ரீஹரி சார், ஃபஸ்ட்டு வந்து பெரிய பாதையா சிறிய பாதையா அப்படின்னு கேட்பாங்க. பெரிய பாதை வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்பாங்க. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு தான் அந்த பெரிய பாதையில் போனதா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா கிட்டத்தட்ட 48 மைல் நடக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அது ரொம்ப தூரம் நடந்து போகணும், ஒரு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம், நிறைய புலிகளுடைய சத்தமெல்லாம் கேட்கும், விலங்குகள், காட்டு விலங்குகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் போன அனுபவம் எப்படி இருந்தது? பெரிய பாதையில் போகிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது இப்போ இல்லை, அப்போலேருந்தே இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு சமாச்சாரம். அது ஒரு நாள்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 நாள் நடந்து போயிட்டு தான் அதை கிராஸ் பண்ணுவாங்க. முதல்ல எருமேலி போய் சேருவோம். எருமேலி போய் சேர்ந்த உடனே அங்கே வந்துட்டு பேட்டை துள்ளல்னு ஒரு ஒரு அருமையான ஒரு சடங்கு இருக்குது. அங்கே வந்து அந்த பேட்டை துள்ளி, அந்த பேட்டை துள்ளும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்பெல்லாம் சாயம் பூசிக்கிட்டு, அதுக்கு ஒரு கவிஞர் அருமையான ஒரு விளக்கம் ஒன்று சொல்லியிருப்பார். ஸ்ரீராம் சர்மா என்ற ஒரு அற்புதமான ஒரு கவிஞர். அந்த 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 சாயம் எதுக்கு பூசுகிறாங்கன்னு ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார். வரிகள் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அதோடைய அர்த்தம் சொல்கிறேன். நம்மளுடைய உண்மையான முகம் யாருக்கும் தெரியக்கூடாது, சாயம் பூசிட்டு எல்லாரும் ஒன்று தான் அப்படின்றது வந்து ஒரு அந்த அந்த தத்துவம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டுக்காக அந்த அந்த வரிகள் போட்டிருப்பார். அருமையான வார்த்தைகள். அந்த அந்த பேட்டை துள்ளல் சமாச்சாரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பெரிய பாதையுடைய பயணம் ஆரம்பிப்போம். அழுதா நதி அதை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடுவில் வரும். கல்லிடுங்குன்று, அதுக்கப்புறம் கரிமலை பயணம் கடினம்னு வீரமணி ஐயா பாடியிருப்பாங்க. உண்மையிலேயே அது கடினமான ஒரு சமாச்சாரம் தான். அந்த அந்த மலையில் தான் நான் வந்து விழுந்தேன். அதுதான் ஒரு விஷயம். அதை கடந்து வர்றதுன்றது வந்து ஒரு அதுக்காக தான் விரதம் இருக்கும். நிறைய பேர் வந்து 48 நாள் எதுக்காக விரதம் இருக்கணும், அப்படியே போயிட்டு வந்துடலாமே, காலில் செருப்பில் இல்லாமல் எதுக்கு இருக்கும், காலில் செருப்பு ஏன் போடக்கூடாதுன்னு சில பேர் வந்து தத்துவம்லாம் பேசுவாங்க. நம்ம உடம்ப, நம்ம இந்த 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 மேனியை எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுறோம். நம்ம காலில் செருப்பு போட்டுகிட்டே நடந்து போனால் திடீர்னு வந்து அங்கே கல்லும் முள்ளும் கால் குத்தும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம காலில் ரெடி பண்ணிக்கிறோம், முன்னமே தயார்படுத்திக்கிறோம். கண்டிப்பாக நம்ம தயார்படுத்திக்கிறோம். அதுக்காக தான் இந்த விரதம். ஒரு வேளையாக சாப்பிட்றோம். ஏன்னா அங்கே போனால் நம்ம எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அங்கே வந்து 3 வேளையும் சும்மா ஜம்முன்னு சாப்பிட முடியாது. நிச்சயமாக ஏதோ கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம். அதுக்காக தான் விரதம் இருக்கும். கருப்போடை ஏன் போடுறோம்? ஏன்னா அந்த அந்த காட்டில் விலங்குகள்லாம் இருக்கும், அவங்கள வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம கருப்போடை போடுறோம். இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் சில பேர் பகுத்தறிவெல்லாம் பேசுவாங்க. பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் வந்து கரிமலை சொன்னேன் இல்லையா, கரிமலை இறக்கத்துக்கு அப்புறம் பம்பா நதி வரும். பம்பா நதியில் நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பம்பா கணபதியுடைய சன்னிதானம் இருக்கும். அந்த பம்பா கணபதியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தேங்காய் உடைச்சிட்டு தென் நீலிமலை ஏறுவோம். ஐயா, ஒரு நிமிஷம். இந்த பம்பா நதியை பற்றி எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. பட் அதற்கு முன்னாடி நம்ம இன்னொரு விருந்தினர் திரு ஞானசம்பந்தம் அவர்கள் லைனில் வந்திருக்காரு. அவர்கிட்டையும் நம்ம வந்து பேசிட்டு இந்த பம்பா நதியை பற்றியே நிறைய சந்தேகங்கள் உண்டு, அதை நம்ம பேசலாம். ஞானசம்பந்தம் ஐயா, வணக்கம். உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சபரிமலைக்கும் ஞானசம்பந்தம் ஐயாவுக்குமான பிணைப்பு அப்படிங்கிறது மிக அறியப்பட்ட ஒரு நிகழ்வு. இருந்தாலும் நீங்கள் சபரிமலையோட எவ்வளோ தூரம் பின்னி பிணைஞ்ச காலங்கள் எத்தனை அப்படிங்கிறத எங்களுக்காக நீங்கள் பகிர்ந்துக்கணும் முதன்முறையாக. நிச்சயமாங்க. வணக்கம். நான் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், மதுரையிலிருந்து. சுவாமியே சரணமையப்பா, ஐயப்பனுடைய பெருமைகளை கேட்க கேட்க மனம் நெக்குருகுகிறது. இந்த அருமையான நிகழ்விலே சன் நியூஸ் தொலைக்காட்சியின் மூலமாக சபரிமலைக்கே போய் வருவதை போன்ற ஒரு பெருமை எனக்கு ஏற்படுகிறது. என்னுடைய 16வது 17வது வயதிலே என்னுடைய தந்தையாருக்கு கண் பார்வை குறைவு ஏற்பட்ட போது நான் ஒரு வேண்டுதலை வைத்துக்கொண்டு எங்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு கன்னியப்ப முதலியார் என்கின்ற ஒரு பெருமகனார் நிலக்கிழார் அவரோடு சேர்ந்து ஒரு 100 பேர் நாங்கள் சென்றோம்.
அப்படி செல்கிற போது 48 மைல் வழியாக நடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு முன்பு பேசிய ஐயா அவர்கள் சொன்னது போல விரதம் இருந்து அந்த நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக நடந்து சென்று அங்கே ஐயப்பனை காணுகிற ஒரு வாய்ப்பு, குறிப்பாக இந்த மகர ஜோதியை பார்க்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு சபரி பீடத்திலிருந்து கிடைத்தது. அப்படி சபரி பீடத்தில் இருந்து நான் மகர ஜோதியை பார்த்துவிட்டு வந்த பிறகு என்னுடைய தந்தையாருக்கு, அதற்கு முன்பும் நாங்கள் அவருடைய கண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்திருந்தோம், ஆனால் பார்வை வரவில்லை. இப்போது நான் கோவிலுக்கு போய்விட்டு வந்த பிறகு மீண்டும் மற்றொரு கண்ணிலே நாங்கள் அறுவை சிகிச்சை செய்தபோது அவருக்கு பார்வை கிடைத்தது. நான் ஒரு கட்டுரையில் எழுதினேன், ஒளியை கண்டதால் ஒளி கிடைத்தது எங்கள் வாழ்க்கையில். என் தந்தை அதன் பிறகு 9 ஆண்டு காலம் வாழ்ந்தார் பார்வையோடு என்று சொன்னால், இந்த பார்வையை தந்த பெருமை நம்முடைய ஐயப்பனுடைய அருள்தான் என்று நான் அன்றைக்கும் இன்றைக்கும் நம்புகிறேன். அதற்கு பிறகு என்னுடைய மகன் மகள் அவர்கள் 6 வயது 7 வயதாக இருக்கிற போதிலிருந்து அழைத்து சென்றிருக்கிறேன். சமீபத்தில் என்னுடைய பேரன் பேத்திகளோடு என்னுடைய துணைவியாரையும் நான் அழைத்து சென்றேன். ஏனென்றால் அவர்கள் 55 வயதுக்கு மேலாகிவிட்டதால் என்னுடைய துணைவியாரையும் என்னுடைய சகோதரியாரையும் அழைத்து கொண்டு பேரன் பேத்திமாரோடு மருமகனோடு நாங்கள் அங்கே ஐயப்பனை சென்று பார்த்தோம். இப்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன என்று கேட்டால், நாங்கள் உன் அடிமை என்று சொல்லுகிற போது எம்பெருமானுக்கு மட்டுமே அடிமை, எப்படி திருநாவுக்கரசர் சொல்லுவாரோ அதுபோல மீளா அடிமையாக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லுவோம். இதில் நம்பிக்கை ஒன்றுதான் நம்மளுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வரம் என்று நினைக்க வேண்டும். நம்பினால் கிடைக்கும், நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் தருவாள் என்ற வார்த்தையை கேட்கின்றோம். இன்றைக்கு வரைக்கும் நான் இந்த கோவிலுக்கு செல்கின்ற வழக்கத்தை வைத்திருக்கிறேன். அதோடு மட்டுமில்லை, ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் புறப்பட்டு செல்வோம். அப்படி செல்லுகிற போது நீர்நிலைகள் எல்லாம் மிக அருமையாக தண்ணீர் நிரம்பியிருக்கும். அப்படி நேரத்தில் அங்கே ஓணத் திருவிழா நடக்க தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கேரளாவை சுற்றி நடக்கின்ற கோயில்கள் எல்லாம் ராமாயணம் வாசித்து கொண்டிருப்பார்கள். இதை காதிலே கேட்டுக்கொண்டே நாங்கள் செல்வோம். இப்போது பார்க்கிற போது அங்கே நாங்கள் பயணப்படுகிற அந்த பாதை எங்களுக்கு மிக எளிமையாகவும் இனிமையாகவும் இருக்கும். பலர் கேட்பார்கள், நீங்கள் அங்கு சென்று மிருகங்களை பார்த்ததுண்டா என்று. என் அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். நான் முதலில் மாலை போட்டபோது கன்னிச்சாமியாக என்னை அழைத்து சென்றவர்கள் அழுதாமலை உச்சியிலே அங்கே இருந்தோம். அப்போது குருநாதர்களெல்லாம் அமர்ந்திருப்பார்கள். கன்னிச்சாமிகள் தான் தண்ணீர் கொண்டு வர வேண்டும். மலை உச்சியிலிருந்து இறங்கி வருகிற போது என்னோடு வந்தவர் சற்று நேரம் நில்லுங்கள் என்று சொன்னார். அப்படி நின்றபோது அங்கே ஒரு புல்மேடு நகர்ந்து செல்வதை போல எனக்கு தோன்றியது. புல்மேடு எப்படி நகரும் என்று கேட்டேன். அவர் சத்தம் போடாதீர்கள் என்று என்னை சொல்லிவிட்டு, அது வேறு யாரும் இல்லை, கணபதி என்றார். கணபதியா என்று நான் யோசிக்க, உண்மையில் அது ஒரு காட்டு யானை. அதாவது மணலை அள்ளி தன்னுடைய தலையிலே அது போட்டுக்கொள்ள, அப்படி போட்டுக்கொண்ட அந்த மணல் அப்படியே இருக்க, அதிலே நீர் மழையிலே நனைந்து அதில் இருந்த தாவரங்கள் முளைத்திருக்கின்றன. அந்த யானையினுடைய முதுகு ஒரு பசும்புல் மேடு போல காட்சி தருகிறது. அதோடு அது நகர்ந்து செல்ல நாங்கள் மேலிருந்து பார்க்கிறோம். நான் அப்போதுதான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு காட்சியை பார்த்திருக்கிறேன். யானை புழுதி மேலே வாரி எறிந்து கொள்ளும், மணலை எறிந்து கொள்ளும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது செடி கொடிகள் முளைக்கின்ற அளவிற்கு அது இருக்கும் என்பதை நான் அன்றைக்கு தான் பார்த்தேன். அச்சத்தோடு நாங்கள் நின்று கொண்டிருந்த போது, அது ஒன்றும் செய்யாது, அது போய்விடும் பாருங்கள் என்று சொல்ல, பிறகு நாங்கள் எல்லோரும் கீழே சென்று தண்ணீர் கொண்டு வந்து மேலே வந்து இந்த காட்சியை எங்கள் குருநாதரிடத்தில் சொன்னோம். அவர் மிக மகிழ்ந்து சொன்னார், முதல் ஆண்டிலேயே இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் இது சாதாரணமில்லை, இது ஐயப்பனுடைய அருள்தான் என்று சொன்னார். உண்மையில் எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி தெரியுங்களா? அதாவது சிலப்பதிகாரத்தில் சாஸ்தா பற்றிய செய்தி இருக்கிறது. அதுதான் சாத்தன் என்கின்ற அந்த வார்த்தை. அந்த சாத்தன் என்கின்ற தெய்வம்தான் நமது கிராமப்புறங்களிலே பார்க்கலாம். ஐயனார் எப்படி சிவனுடைய மகன் என்று சொல்வார்களோ அதுபோல ஐயப்பனும் சிவனுடைய மகன்தான்
திருமாலுடைய மகன்தான் என்று நாம் கருதுகிறோம். அப்படி அந்த சாத்தன் தான் சாஸ்தாவாக வருகின்றார். அது சிலப்பதிகார காட்சியில் நாம் பார்க்க முடியும். அந்த சாத்தன் கதையை நினைத்து பார்த்தால் நம்முடைய சாஸ்தாவது கதையோடு ஒப்பிட்டுத்தான் வருகிறது. அதாவது ஒரு வணிகன் ஒருவன், அவனுடைய அவனுக்கு 2 மனைவியர். முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை, 2வது மனைவி குழந்தை பெற்றால் அந்த ஆண் குழந்தையை மூத்தவளிடம் கொடுத்துவிட்டு அவர்கள் கோவிலுக்கு செல்ல, அவள் குழந்தைக்கு பால் கொடுக்கிற போது அந்த பால் விக்கி அந்த குழந்தை மரித்து போகிறது. இப்போது என்ன செய்யலாம் என்று நினைத்து இவள் அலறி, ஐயோ நாமல்லவா கொன்று விட்டோம் என்று சொல்லுவார்களே என்று சொல்லி அங்கிருக்கிற எல்லா கோயில்களுக்கும் சென்று கேட்கிறாள். யாரும் அதற்கு உதவி செய்யவில்லை. அப்போது இடாகினி என்கின்ற ஒரு பேய் வந்து, கொண்டா அந்த குழந்தையை, நான் அதற்கு சரிபணி செய்கிறேன் என்று சொல்ல, உயிர் தருகிறேன் என்று சொல்ல அவள் கொடுக்க, அது வாங்கி வாயிலை போட்டுவிட்டு போய்விட்டது. இப்போது குழந்தை இல்லை, அது உயிரோடும் இல்லை, குழந்தையினுடைய உருவம் இல்லை, என்ன செய்வது என்று இவள் பதறி அவள் என்ன செய்யட்டும் என்று கதறிய போது, அப்படி கதறி நின்றவள் முன்பாக ஒரு தேவன் தோன்றினான். அவன் சொன்னான், கவலைப்படாதே, நீ நல்லவள், அதனால் எந்த பழியும் உனக்கு வராது, நான் உனக்கு குழந்தையாக வருகிறேன் என்று சொல்லி அவள் வருகிற பாதையிலே ஒரு ஆண் குழந்தை கிடக்க, அந்த ஆண் குழந்தை தான் அந்த குழந்தையாக அவளுக்கு காட்சி தந்தது. எடுத்து வளர்த்தார்கள். 16 வயதாகியது. திருமணம் நடந்தது. அந்த தேவதூதனுடைய மனைவியாக வந்தவள் தான் தேவந்தி என்பவள். தேவந்தி கண்ணகியினுடைய தோழி. 16 ஆண்டுகள் முடிந்தவுடனே அவன் சொல்லுகிறான், நான் விடைபெறும் காலம் வந்துவிட்டது, இனிமேல் நீ என்னை பார்க்க இயலாது, நீ கந்தர்வன் என்றோ தேவன் என்றோ நான் எப்படி அறிவது என்று சொன்னவுடன், நான் என்னுடைய உருவத்தை காட்டுகிறேன் பார் என்று சொல்ல, ஐயா நிச்சயமாக இது சம்பந்தமாக தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை எடுத்துட்டு நம்ம தொடரலாம் ஐயா. மகரஜோதி சிறப்பு நேரலை தொடர்கிறது. மகரஜோதி தரிசனத்திற்காக கோயில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் தொடங்கியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள நமது செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம். சந்தோஷ், இன்னும் கொஞ்ச நேரத்திலே வந்து அங்கே மகரஜோதி தரிசனம் தெரிய போகுது. கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க, எத்தனை மணிக்கு மகரஜோதி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சந்தோஷ்? நிச்சயமாக மகரஜோதியை பற்றி சொல்வதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பேசணும். ஏன்னா இது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களுடைய 68 நாட்கள் நீண்டிருந்த தவக்காலம் இன்றைக்கு வந்து தற்போது வந்து சற்று நேரத்தில் வந்து நிறைவடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. மகரஜோதியை பார்ப்பதற்காக நான் வந்து இங்கே 2 நாளாக வந்து இந்த சன்னிதானம் பகுதியில் சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா பல அடிப்படை வசதிகளோட நகர்பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஐயப்ப பக்தர்கள், இந்த இடத்துல அந்த மகரஜோதி ஐயப்பனை வந்து அந்த ஜோதி வடிவில் தரிசிப்பதற்காக அவங்க வந்து அந்த பல இடங்களில் வந்து அவங்க அந்த தேடி அலைந்த காட்சிகள் வந்து உண்மையாலுமே அவங்களுடைய பக்தியினுடைய வெளிப்பாடை அது வந்து நமக்கு வெளிப்படுத்துதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு பக்தர்களுமே பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் அந்த துண்டு விரித்து படுத்திருந்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு அந்த பக்தி வந்து அவங்களுக்கு ஐயப்பனை தரிசிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு அந்த மேலோங்கி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது. நிச்சயமாக கடந்த 2 நாட்களாக இங்கே 1.5 லட்சம் பக்தர்கள் வந்து இந்த சன்னிதானம் பகுதியில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இப்போ ஜோதி தரிசனத்துக்காக காத்துட்ருக்கிறாங்க. தற்பொழுது இந்த ஜோதியினுடைய மகத்துவம் என்ன, இந்த ஜோதி எதனால் வந்து இத்தனை லட்சம் பக்தர்கள் வந்து இந்த ஜோதியை தரிசிப்பதற்காக காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஆலங்காட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பக்தர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. ஜோதிட பிரத்யேகதை എന്താണ്? സ്വാമി ശരണമയ്യപ്പ. ധനുരാശിയിൽ നിന്നും മകരം രാശിയിലേക്ക് സൂര്യൻ സഞ്ചരിക്കുമ്പോൾ പൊന്നമ്പലമേട്ടിൽ മകരനക്ഷത്രം ഉദിക്കുന്നു. മകരനക്ഷത്രം ഉദിക്കുന്നതോടൊപ്പം പൊന്നമ്പലമേട്ടിൽ മകരജ്യോതി തെളിയുന്നു. പല നാട്ടുകളിൽ നിന്നും പുണ്യം നേടി പൊന്നമ്പലമേട്ടിൽ ജ്യോതി ഉദിക്കുന്ന ഈ സമയത്ത് അയ്യപ്പനെ ദർശിച്ച് പുണ്യം നേടി മലയിറങ്ങുന്ന എല്ലാ ഭക്തരും വരും കൊല്ലവും ഭഗവാനെ ദർശിക്കാൻ സാധിക്കണേ എന്ന പ്രാർത്ഥനയോടും ശരണമന്ത്രത്തോടും കൂടി മലയിറങ്ങുമ്പോൾ നമ്മുടെ ഈ ആലങ്ങാട് സംഘം എരിമേലിയിൽ കെട്ടി പമ്പാവിളക്കും പമ്പാസദ്യയും നടത്തി സന്നിധാനത്ത് വന്ന് മാളികപ്പുറത്തുനിന്ന് താലവും നടത്തി
അഭിഷേകവും നടത്തി മലയിറങ്ങുമ്പോൾ ഭഗവാൻ അയ്യപ്പൻ്റെ സർവ്വ ഐശ്വര്യങ്ങളും എല്ലാ ജനങ്ങൾക്കും എല്ലാ ഭക്തർക്കും കിട്ടണേ എന്ന പ്രാർത്ഥനയോടുകൂടി എൻ്റെ വാക്കുകൾ ഉപസംഹരിക്കുന്നു. அவர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த தெரியக்கூடிய அந்த மகர ஜோதியை தரிசிப்ப கொண்டிருக்கிறார். தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மகர ஜோதியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம இங்கே சொல்லி ஆகணும். பந்தளம் அரண்மனையிலிருந்து வரக்கூடிய அந்த ஆபரண பெட்டி, பந்தள மகாராஜா தன்னுடைய மகனுக்காக அனுப்பிய அந்த ஆபரண பெட்டி தலை சுமையாக கடந்த 12ஆம் தேதி காலையில் பந்தளம் அரண்மனையிலிருந்து எடுத்து வரப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அது சரம்கொத்திங்கிற இடத்துக்கு வரும். அங்கே பார்த்தீங்கன்னா தமிழக இந்து அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களும் அதே போல் கேரள அமைச்சர் திரு வாசவன் அவர்களும் இணைந்து அந்த ஆபரண பெட்டியை வரவேற்று அந்த ஆபரண பெட்டியை எடுத்து சன்னிதானத்திற்கு கொண்டு வர இருக்கிறாங்க. அது முடிந்ததும், அந்த வரவேற்பு முடிந்ததும் சன்னிதானத்திற்கு அந்த ஆபரணங்கள் அனைத்தும் மூலவர் ஐயப்பனுக்கு அணிவித்து தீபாராதனை நடைபெறும். அந்த தீபாராதனைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதியானது தெரிய இருக்கிறது. அதை பார்ப்பதற்காக பல 1.5 லட்சம் பக்தர்கள் சன்னிதானத்தில் மட்டும் இருக்கிறாங்க. அது போக பம்பையிலையும் நிலக்கல்லிலையும் எரிமேலி உள்ளிட்ட பகுதிகள், அதே போல் புல்மேடு பகுதிகளிலையும் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் காத்திருக்கிறாங்க. இவர்கள் அனைவருமே ஜோதியை தரிசனம் செய்து பத்திரமாக திரும்பி செல்லும் விதமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையும் தேவசம் போர்டும் இணைந்து எடுத்திருக்கிறது. தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் தெரியக்கூடிய அந்த மகர ஜோதியை தரிசிப்பதற்காக 1.5 லட்சம் பக்தர்கள் சன்னிதானத்தினுடைய பல பகுதிகளில் காத்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் தான் தற்பொழுது நம்மளால் இந்த இடத்துல இருந்து பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். ஞானசம்பந்தனையா, நீங்கள் சொல்லலாம், தமிழகத்திற்கும் ஐயப்பனுக்குமான தொடர்பை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் இடைவேளைக்கு முன்னாடி. நீங்கள் தொடரலாம் ஐயா. மிக்க நன்றி. நான் சொன்ன அந்த சிலப்பதிகார கதையில் வரக்கூடிய அந்த தேவந்தியினுடைய கணவனாகிய சாத்தன் தன்னுடைய மனைவியிடத்தில் தன்னுடைய உருவத்தை காட்ட போகிறேன்னு சொல்கிறப்ப, அதை நீ தாங்குவாயான்னு கேட்குறான். தாங்கும் சக்தியை நீ தர வேண்டும்னு அவன் வேண்டிக்கிறான். அப்போது அவன் ஜோதி வடிவாக அவருக்கு காட்சி தர்றான். இந்த காட்சி நமக்கு சிலப்பதிகாரத்தில் வருது. அந்த தேவந்தி தான் கண்ணகியினுடைய தோழி. இதே கதையை நீங்கள் ஐயப்பனுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். காட்டில் குழந்தையாக கிடந்த அந்த தெய்வ குழந்தையைத்தான் பந்தள மகாராஜா கொண்டு தன்னுடைய அரண்மனையிலே வளர்த்தார் என்றும், அந்த தாயினுடைய வேண்டுதலுக்காக அவருடைய நோயை தீர்ப்பதற்காக அவர் சென்று அங்கே காட்டில் புலிப்பால் கொண்டு வர செல்ல மகிழ்ச்சி என்கின்ற அந்த அரக்கியை வீழ்த்தினார் என்கிற செய்தியும் நாம் பார்க்கிறோம். பிறகு புலிப்பால் கொண்டு வந்தார் என்ற கதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ யோசித்து பாருங்கள், இந்த ஐயப்பனுடைய திருமேனி, இப்போது அங்கே காட்சி தருகின்ற திருமேனி 1960ஆம் ஆண்டு தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட 60-62களிலே நான் சிறுபிள்ளையாக இருக்கிற போது அதை நான் பார்த்திருக்கிறேன். யானை மீது வைத்து அந்த திருமேனியை, இப்போது இருக்கின்ற அந்த திருமேனியை இங்கிருந்து கொண்டு செல்கிறார்கள். சர் பி.டி. தியாகராஜன் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற நம்ம அமைச்சருடைய தாத்தா அவர்கள் அந்த கரிவலம் என்கின்ற அளவிலே யானையின் மீது வைத்து ஊர் முழுக்க சுற்றி கொண்டு சென்று அந்த கோவிலிலே அவர்கள் அதை பிரதிஷ்டை செய்தார்கள். அந்த ஐயப்பனுடைய சக்தி தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கான மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற போது வரலாற்று ரீதியாகவும் நமக்கு இந்த அருமையான சான்று கிடைக்கிறது. அதே போல் கேரள நாடு ஒரு காலத்தில் நம்முடைய சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டதைப் போல சேரநாடகத்தான் இருந்ததையும் நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். எம்பெருமானை காணுகின்ற நிலையில் அவர் ஜோதி வடிவிலே இருப்பார் என்பது எல்லோரும் வணங்கத்தக்க ஒரு வடிவம் என்றே நாம் சொல்லலாம். நெருப்புக்கு ஒரு குணம் உண்டு. என்ன என்று சொன்னால், அந்த நெருப்பு அழுக்கை உண்ணுகிற ஆற்றல் மிக்கது. ஆண்டாள் கூட தன்னுடைய திருப்பாசத்திலே சொல்வார், போய பிழையும் புகுதருவான் என்றடமும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவா என்று சொல்வதைப் போல இந்த நெருப்பினுடைய தன்மை அத்தகையது. நம்முடைய பிறவி அழுக்கை, எப்படி பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலே 10வது குறளிலே சொல்வார். அதுபோல நம்முடைய பிறவி அழுக்கை போக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எம்பெருமானுடைய அந்த ஜோதியை காண்பதிலும் அந்த ஜோதியில் கலப்பதிலும் தான் இருக்கிறது. இப்போது நாம் நேரலையிலே பார்த்ததைப் போல அந்த பொன்னம்பலமேடு, அங்கிருந்து தான் அந்த ஜோதியை பார்க்கிற போது நமக்கு அதனுடைய தோற்றம் அருமையாக தெரியும். இங்கே முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு இருப்பதைப் போல ஐயப்பனுக்கும் அங்கே 6 படை வீடு இருக்கிறது. ஏனென்றால் முருகப்பெருமானும் சிவனுடைய மகன்தான்.
அதுபோல ஐயப்பனும் சிவனுக்கும் திருமாலுக்கும் பிறந்தவர் தான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இப்போது பாருங்கள், அச்சங்கோயில், ஆரியங்காவு, குளத்துப்புழை, அதே போல் எரிமேலி, பந்தளம், பிறகு சபரிபீடம் என்று 6 இடங்களிலே ஐயப்பனை தரிசிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. இதற்கு நாம் விரதமிருந்து செல்லுகின்றோம். அப்படி விரதமிருந்து செல்லுகிற போது நம்மை அந்த விலங்குகள் தீண்டாதவாறும் நம்முடைய வேண்டுதலை அவர் ஏற்கும்படியாகவும் பார்த்து கொள்ளுகிறோம். இதே போல நாம் அங்கு காணுகிற காட்சிகள் எல்லாம் நமக்கு ஒரு உண்மையிலேயே நம்பிக்கை இருந்தால் பார்த்து மகிழ முடியும். என்னோடு வந்தவர்களெல்லாம் நடந்து போகிற போது எத்தகைய சிரமங்கள் இருந்தாலும் அதை சரி செய்து கொண்டு போகலாம் என்று சொல்லுவார்கள். ஒரு முறை மழை பெய்ய தொடங்கிவிட்டது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், மலையேறும்போது சாதாரணமாக மலையேறுகிற போதே நமக்கு அச்சம் ஏற்படும். மழையும் பெய்தால் என்னாகும் என்றால், அப்போது திடீரென்று அந்த ஐயப்பனுடைய கோஷத்தை பார்த்தால் அந்த மலையே கிடுகிடுத்து போகும். அதே போல் இன்னொரு எனக்கு ஒரு அனுபவம் என்ன என்றால், நான் என் குழந்தைகள் இருவரையும் அர்ச்சனா, குரு அவர்களை அழைத்து கொண்டு சென்றபோது பம்பை நதியை தாண்டுகிறோம். அப்போது பம்பையில் குளித்து விட்டு வருகிற போது ஐயப்பன் எப்படி இருப்பார் என்று அவர்கள் கதையை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். அந்த நேரத்தில் மேலிருந்து ஒரு பெரும் குழுவினர் இறங்கி வருகிறார்கள். கோவிலை சேர்ந்தவர்கள் எல்லோரும் விலகி நிற்க, ஐயப்பனுடைய திருமேனி, உற்சவ திருமேனியை எடுத்து கொண்டு வந்து அந்த பம்பையிலே நீராட்டுகிறார்கள். நாங்கள் தேடி சென்று ஐயப்பனை பார்ப்பதற்காக காத்திருக்கும் போது ஐயப்பன் அந்த பம்பையிலே நீராடுகிற காட்சியை நாங்கள் பார்த்து மெய்சிலிருத்து போனோம். ஏனென்று சொன்னால், இந்த பம்பா நதி எத்தகைய சிறப்புடையது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நதியினுடைய பெருமைகளை எல்லாம் வீரமணி ஐயா அவர்களுடைய அந்த பாடலிலே கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி என்ற அந்த வார்த்தையை பார்க்கிறோம். அப்படி போகிற இடமெல்லாம் அதனுடைய சிறப்பு இருக்கும். இதில் குளத்துப்புழை என்கின்ற இடத்திற்கு சென்று பார்த்தால், அங்கிருக்கிற ஐயப்பன் எப்படி பழனியிலே முருகன் சிறு குழந்தையாக காட்சி தருவாரோ, அதுபோல குளத்துப்புழையில் இருக்கின்ற ஐயப்பன் சிறு குழந்தை வடிவிலே காட்சி தருவார். அதாவது வீர உருவத்தோடும் வெற்றி உருவத்தோடும் ஜோதி உருவத்தோடும் அவர் காட்சி தருகிற அந்த அழகு சிறப்பாக இருக்கும். அதே போல 18 என்பது என்ன என்று கேட்டால், இந்த 18 என்பது இந்த எண்ணுக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஏனென்றால் எல்லா இடங்களிலும் இந்த 18ஐ பார்ப்போம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போர் 18 ஆண்டு காலம் நடந்ததாம். ராமாயணத்திலே ராவணனுக்கும் ராமனுக்கும் இடையே நடந்த போர்க்காலத்தினுடைய எண்ணிக்கையை பார்க்கிற போது அது 18 மாதம் என்று சொல்வார்கள். மகாபாரத போர் 18 நாள் என்று சொல்வார்கள். அதே போல சேரன் செங்குட்டுவன் அங்கே இமயமலையிலே சென்று கல்லெடுக்க சென்றபோது அங்கிருந்தவர்கள் தடுத்த போது அவர்களோடு போர் செய்த நேரம் 18 மணி நேரம்தான் என்று இதை மிக அருமையாக நம்முடைய தமிழகத்தினுடைய மேனாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு படத்தில் குறிப்பிட்டு சொல்வார். 18 ஆண்டு 18 மாதம் 18 நாட்கள் 18 மணி நேரம் என்று சொல்லுவார். அப்படி 18க்கு இத்தனை பெருமை உண்டு. 10 பாட்டும் 8 தொகையும் கூட்டினால் 18 தான். 11 சித்தர்கள் என்று சொல்வார்கள். இந்த 11 சித்தர்களுடைய அந்த வடிவங்கள் ஜீவசமாதியாக இருக்கின்ற இடம் எது என்று கேட்டால் இந்த படிக்கட்டு தான் என்று இன்றைக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால்தான் அந்த முதல் வருடம் செல்லுகிற போது அந்த தேங்காயை உடைக்கிற போது அந்த முதல் படியை தொட்டு கும்பிட்டுத்தான் செல்வார்கள். நான் பார்த்திருக்கிறேன். அப்போதெல்லாம் படி பூஜை என்று வருகிற போது அந்த படி முழுவதும் சூடம் ஏற்றுவார்கள். பிறகு அந்த சூடம் ஏற்றிய பிறகு அதை சூடு ஆறுமாறு தண்ணீர் ஊற்றி அதை கழுவுவார்கள். அதனால் அந்த படிக்கட்டுக்கு ஏதேனும் ஊறு விளையுமோ என்று சொல்லி அதை இப்போது தங்கத்திலேயே கவசம் போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த படிக்கட்டை தொட்டும் படிக்கட்டை காலிலே மிதிக்கிற போதும் நமக்கு ஏற்படுகிற அந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் என்ன என்றால், நிச்சயமாக நீங்க சொல்றது மிக சரியான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. இப்போ நம்ம அடுத்து நம்ம கேட்க போறது நம்ம ஸ்ரீஹரி சார், உங்ககிட்ட அந்த பம்பையை பற்றி நிறைய கேள்விகள் நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். ஐயாவும் அதுக்கான லீட் எடுத்து கொடுத்துருந்தாரு. பட் இருந்தாலும் வீரமணி ஐயா கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி, சாஸ்தாவுக்கும் ஐயப்பனுக்கும் இருக்குமா என ஒற்றுமை என்ன, இருவரும் ஒன்றா, இல்லை இவர் வேறு அவர் வேறு அப்படிங்கிற குழப்பங்கள் நிறைய இடங்களில் உண்டு. அதை பற்றி ஐயா என்ன நீங்கள் சொல்கிறீங்க? ஐயப்பன் என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஐயப்ப அவதாரத்தோட மூலம் ஸ்ரீ தர்மசாஸ்தா. அந்த ஸ்ரீ தர்மசாஸ்தா எடுத்த அவதாரங்கள்
8 அவதாரம் பல்வேறு காலகட்டங்களிலே. 8 அவதாரம் உண்டு, 8 வகை ரூபம் உண்டு என்று பஜனையில் நாங்கள் பாடுவது உண்டு. அதில் ஒரு அவதாரம்தான் மணிகண்டன் என்று அழைக்கப்படக்கூடிய ஐயப்ப சுவாமியோட ஜனனம் அவதாரம். உத்திர நட்சத்திரத்திலே அவதாரம் செய்த எம்பெருமான் சுவாமி ஐயப்பன் இந்த உலகத்தின் தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். எங்கேயெல்லாம் அக்கிரமங்கள் அநியாயங்கள் தலை தூக்குகின்றதோ அந்த நேரத்திலெல்லாம் எல்லாம் வல்ல பரம்பொருள், எல்லாம் வல்ல இறைவன் தனது ரூபங்களாக தனது சக்திகளாக இந்த பூமிக்கு, இந்த பாரத புண்ணிய பூமிக்கு அனுப்பி கொண்டே இருக்கின்றான். அப்படி அனுப்பியவர்தான் ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் ஓர் அவதாரமாக கருதப்படக்கூடிய சுவாமி ஐயப்பன். மகிஷி வதம் நடந்தது ஸ்ரீ தர்மசாஸ்தா அவதாரத்தின் பொழுது. அந்த நேரத்திலே அவரோடு உடன் நின்று உதவி புரிந்தவர் வாபுரன் என்று அழைக்கக்கூடிய சிவனின் அம்சமாக அவதாரம் செய்தவர். வாவர் வேற, வாபுரன் வேற. அதை தயவு பண்ணி எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஐயப்பன் அவதாரம் நடக்கக்கூடிய காலகட்டத்திலே உதயணன் என்கின்ற மிகப்பெரிய ஒரு கொள்ளைக்காரன், இப்போ இந்த காலத்தில் ரவுடின்னு சொல்லுவோம்ல, தாதான்னு சொல்லுவோம்ல, கலோக்கியெல்லாம், அந்த மாதிரி அந்த காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய அத்தனை மக்களையும் துன்புறுத்தி அவர்களை படுத்தி கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்திலே அவனது கொட்டத்தை அடக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் சுவாமி ஐயப்பனை அவதாரம் செய்தருளினார். அப்படி அவதாரம் நிகழ்த்தி பம்பை நதி கரையிலே குழந்தை ரூபமாக கிடந்த மணிகண்ட சுவாமியை பந்தள மகாராஜன் பாண்டிய அரசன், அந்த பாண்டிய மன்னனுக்கு அந்த அரச குடும்பத்திற்கே குலதெய்வம் மீனாட்சி அம்மன் தான். மீனாட்சி அம்மனை குலதெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் பாண்டிய அரசர்கள். அப்படி அவனுக்கு புத்திர சந்தானம் இல்லாமல் இருந்தது பல வருடங்களாக. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டே இருந்தான். காட்டிற்கு வேட்டையாட அந்த நேரத்திலே ஆற்றங்கரை ஓரம் கிடந்த இந்த குழந்தையை, கண்டத்திலே மணிமாலையோடு கிடந்த அந்த குழந்தையை வாரி அணைத்து உச்சி முகர்ந்து தனது அரண்மனைக்கு எடுத்து சென்று அற்புதமாக வளர்த்தான். பிறவிலே ஞானம் பெற்ற அந்த குழந்தை குருகுலத்திலே வளர்ந்தது. தனது குருவின் குழந்தைக்கு ஊமையாக இருந்த அந்த சிறுவனுக்கு பேசக்கூடிய அந்த வல்லமை அளித்தான். அப்படி பல அற்புதங்கள், பல திருவிளையாடல்களை புரிந்தவன் சுவாமி ஐயப்பன், மணிகண்ட சுவாமி. அப்படி இந்த வரலாற்று குழப்பங்கள் அது முதல்ல எல்லாருக்கும் தெளிவாக தெரியணும். அப்படி அந்த உதயனோட கொட்டத்தை அடக்குவதற்காக அந்த நேரத்திலே துணை நின்றவர் வாவர், கொச்சுக்கடுத்தன் போன்ற எண்ணற்ற வீரர்கள். கிருஷ்ணாபன் என்று அழைக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி, அந்த கருப்பண்ண சுவாமியும் அந்த நேரத்தில் அவதாரம் பண்ணவர் தான். இன்றைக்கு 18ஆம் படியில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி பிரதானமான ஒரு படை தளபதி அவருக்கு. அப்படி ஐயப்பனோட இந்த வழிபாட்டில் எதற்காக இப்படி கோடிக்கணக்கான சுவாமிமார்கள் வருடந்தோறும் சபரிமலை வந்து ஐயனை தரிசனம் செய்கிறார்கள் என்றால், அப்படி ஒரு ஆச்சரியமான அனுகிரகம் செய்யக்கூடிய அந்த மாபெரும் தெய்வம், மாபெரும் குழந்தை, அவனை எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நாம் வணங்கலாம், தரிசனம் செய்யலாம், தியானம் செய்யலாம். தந்தையாக ஏற்றுக்கொள்ளலாம், அன்னையாக ஏற்றுக்கொள்ளலாம், குருவாக ஏற்றுக்கொள்ளலாம், நண்பனாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவனிடம் உண்மையான சரணாகதியோடு இருக்க வேண்டும். ஸ்ரீஹரி சார்,
பம்பாவை பற்றி நம்ம நிச்சயமாக பேசணும். 18ஆம் படி வந்து எப்படி வந்து சபரிமலையோட பிணைந்ததோ அதே மாதிரி பம்பா அப்படிங்கிறது காசியின் கங்கை மாதிரி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ ஐயா கூட சொல்லியிருந்தார், கடைசியாக பேசின ஞானசம்பந்தன் ஐயாவும் சொல்லியிருந்தார். ஸோ பம்பா அப்படிங்கிறது வந்து எவ்வளவு புனிதமான ஒரு நதி. ஏன்னா பம்பா வந்து அந்த மலைக்கு கீழே ஓடுறதை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். அது நிறைய இடங்களில் வந்து ட்ராவல் ஆகி பல மூலிகைகளோட கலந்து வரக்கூடிய அவ்வளோ ஒரு மருத்துவ குணமிக்க நதி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பம்பாவை பற்றி நீங்கள் ஒரு சிறு குறிப்பு கொடுங்க. கங்கையாறு பிறக்குன்னும் இமவன் மலையில், பம்பையாறு பிறக்குன்னு சபரிமலையில், பொன்மல நம்மோட புண்ணியமலா, பம்பா நம்மோட புண்ணிய நதி. யேசுதாஸ் ஐயா பாட்டுது. கங்கையையும் பம்பையையும் வேறுபடாமல் ரெண்டும் ஒன்று என்று சொல்கிறாங்க. இது சத்தியமான உண்மை. பம்பா வந்து எடுத்து ஓடும்போது பார்த்தா அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நான் வந்து சபரிமலைக்கு வந்து 12 மாதமும் போயிருக்கேன். அந்த இதில் சொல்கிறேன், ஒரு சில மாதங்களில் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிறோம். அப்போது கொஞ்சம் வந்து நம்ம பக்தர்கள் கொஞ்சம் அதை மலினப்படுத்தி ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆனால் அது பெருகெடுத்து ஓடும்போது பார்க்கும்போது நம்ம உடம்புலாம் சிரிக்கும். அருமையான ஒரு நதி. அதோடைய மகத்துவம் எங்கே வருதுன்னா, ஐயப்பனுடைய அவதாரம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அவர் வந்து அந்த வீரமதாசன் ஐயா சொன்ன மாதிரி பந்தல ராஜாவுக்கு வந்து குழந்தை இல்லை. அப்போது வந்து அந்த பக்கம் போகும்போது பம்பையுடைய கரையில் தான் வந்து அந்த ஐயப்பனை கண்டெடுக்கிறாரு. அதுலேருந்து தான் அதோடைய மகத்துவம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து ஆனால் இதில் நான் அதோடைய மகத்துவம் சொல்லணும். இதில் நான் எல்லா பக்தர்களையும் கேட்டுக்கிறது ஒன்று என்னென்னா, தயவு செஞ்சு பம்பாவுக்கு போகும்போது அதை வந்து கலங்கப்படுத்தாதீங்க. நம்ம துணியெல்லாம் அங்கே போட்டுட்டு வர்றது, அழுக்காக்குறது, அது வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு நல்லதில்லை, நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு நல்லதில்லை. ஷாம்பு போட்டே நிறைய பேர் குளிக்கிறத ஐயோ, அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்கள். வந்து தயவு செஞ்சு என்னுடைய பர்சனல் வேண்டுகோள், பம்பையை கலங்கப்படுத்தாதீங்க. சுத்தமான ஒரு புனிதமான நதி. அதை வந்து யார் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி அது இருக்கணும். அதனால் தயவு செஞ்சு அதை கலங்கப்படுத்த வேண்டாம். இது என்னுடைய பர்சனல் வேண்டுகோள். அருமை. கங்கையும் பம்பையும் வேறு இல்லை அப்படின்னு சொல்லி அருமையாக சொன்னீங்க. ஸ்ரீஹரி சார், இன்னொரு கேள்வியும் எனக்கு உண்டு. எப்படி பம்பா 18ஆம் படி அப்படிங்கிற கான்செப்டோட சேர்த்து ஹரிவராசனம் பாட்டை யாராலையுமே மறக்கவே முடியாது. ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல் வந்து ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் பாடி மிக பிரபலமான ஒரு பாடலாக உருவெடுத்திருந்தாலும் கூட, எப்போ இருந்து இந்த பாடல் வந்து அங்கே பாடப்பட்டது? காலம் ஏதாவது உண்டா, இல்லை ஆஃப் லேட்டா சில காலத்துக்கு பிறகு தான் ஆரம்பிச்சதா? அருமையான கேள்வி இது. ஹரிவராசனம் பாடல் வந்து நிறைய பேர் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து தாலாட்டு பாட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அது வந்து தாலாட்டு பாட்டே அல்ல. அது வந்து நடை சாத்தும் போது ஐயப்பனுடைய பெருமளை சொல்லி அந்த மேல் சாந்தியர்கள் வந்து பாடுற ஒரு பாடல். அந்த ஹரிவராசனம் என்ற பாடல் வந்து கிட்டத்தட்ட எனக்கு சரியான டேட் தெரியல. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வழக்கம். இந்த சினிமா பாடல் மூலமாக மிக பிரபலமான ஒரு பாடலாக. அந்த சினிமா பாட்டில் வந்து யேசுதாஸ் ஐயா பாடியிருப்பாங்க. அருமையான பாட்டு. எங்களுக்காக ஒரு 4 வரி பாடலாமே நீங்கள்? கண்டிப்பாக பாடலாம். வார்த்தைகளை தப்பாக பாடக்கூடாது. அதனால் நான் அந்த லிரிக்கை எடுத்து வச்சு பாடுறேன். சரி. ஏன்னா வந்து ஐயா வந்து ஒரு அச்சரம் மாற்றி பாடியிருந்தாங்க. அதுக்கே வந்து அவர் ரொம்ப வருடங்கள் வருத்தப்பட்டு ஒரு ஆண்டு 2 ஆண்டுக்கு முன்னாடி தான் மறுபடியும் அதை பாடி அதை திருத்தினாங்க. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் அரிவிமர்த்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே சரணகீர்த்தனம் சக்தமானசம் பரணலோலுபம் நர்த்தனாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே.
அருமை அருமை. எப்போ கேட்டாலும் ஒரு மன நிறைவையும் ஒரு ஆத்ம சாந்தியும் தரக்கூடிய ஒரு பாடல். அடுத்ததாக நம்ம வீரமணிதாசன் ஐயா கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். ஒரு பாடலும் ஐயா நீங்கள் எங்களுக்காக பாடணும். அதோடு சேர்ந்து பொதுவான விரத முறை அப்படிங்கிறது வந்து ஆளுக்கு ஆள் மாறுபடுது அப்படின்னு இங்கே வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் எல்லாருமே நீங்கள் சொல்லிங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக அந்த விரத முறையை வந்து கூட்டி குறைச்சி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்படி வேண்டாம் அப்படின்றீங்க. ஒரு பாடல் எங்களுக்காக பாடணும். அதே மாதிரி வந்து இந்த விரத முறையை எப்படி வந்து கடைபிடித்தால் நல்லது, அதுதான் சரியான வழிமுறையாக இருக்கும் அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்லணும். எனக்கொரு விடை நீ தர வேண்டும், உனக்கொரு சோதனை நாயகனே. ஆடும் மனதில் இனம் ஞானம் கொடுத்தியனை ஆளும் கருணை அல்லவா, நீ பேசும் தெய்வம் அல்லவா. சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா. அப்படி பேசும் தெய்வம் சுவாமி ஐயப்பன். பேசக்கூடியவன். அவனை நம்பினால் யாரும் கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. வருடந்தோறும் முறையாக விரதம் இருக்க வேண்டும், முறையாக விரதம் இருக்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒரு வாரம் 15 நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருந்தால் போரும் என்று நிறைய பேர் தவறான ஒரு முன் உதாரணத்திற்கு காரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செல்வதால் பிரயோஜனமே கிடையாது. சுவாமி ஐயப்பன் 3 பட்சம் என்று சொல்லுகிறார். ஒரு பட்சம் என்பது 15 நாட்கள் மாலை அணிந்து விரதம் தொடங்கிய நாளிலிருந்து 3 பட்சம் விரதம் இருந்து பெரிய பாதை வழியாக வர வேண்டும். 7 கோட்டைகள். அந்த 7 கோட்டைகளை தாண்டி சபரி மலை வந்து சேர்ந்து இருமுடியோடு வந்து சேர்ந்து நெய் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது ஐயனின் திருவாக்கு. அதை யாருமே கடைபிடிப்பதே கிடையாது. அப்படி ஐயப்ப சுவாமி பூதநாத உபாக்கியானத்திலே என்ன சொல்லியிருக்கின்றாரோ அதன் படி கேட்டு நடப்பது உத்தமம், உசிதம். ஒரு மண்டலம் நிச்சயமாக சுவாமிமார்கள் விரதம் இருந்து தான் செல்ல வேண்டும். அப்படி சென்று 18ஆம் படி ஏறி ஐயனின் தரிசனத்தை தனது இருமுடியோடு எந்த அடியார் பார்க்கின்றாரோ அவருக்கு பூரணமாக அனுகிரகம் உண்டு. ஒவ்வொருத்தரோட எண்ண ஓட்டம், ஒவ்வொருத்தரோட பிரார்த்தனை, ஒவ்வொருவரோட விரத முறை, ஒழுங்காக விரதம் இருந்தாங்களா இல்லையா எல்லாமே அவருக்கு ரெக்கார்டு ஆகிட்டே இருக்கும். எப்படி வந்து ஒரு சிசிடிவி கேமரா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரெக்கார்டு ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரி அவருடைய பரிவார தேவதைகள் யட்சினிகள் நிறைய பேர் உண்டு. ஏறக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தான் அட்டனன்ஸ் எடுக்கிறது. அந்த மாதிரி அற்புதமான ஒரு எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா, எங்கேயும் நான் கண்டதில்லையே. கோடி சூரியன் உதிக்குமலை கோமளாங்கன் வாழுமலை, கோடி ஜனங்கள் வருகுமலை எங்கள் குளத்தூரையன் வாழுமலை. எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே என் ஐயப்பா, எங்கேயும் நான் கண்டதில்லையே. இப்படி அந்த வைபோகம் பூஜை முறைகள் தாந்திரிக முறைப்படி தாழமன் குடும்பத்தைச் சேர்ந்த நம்பியூதிரிகள் அவர்களுக்குத்தான் அந்த உரிமை. அவர்களுக்கு அனுசரணையாக மேல் சாந்தி கீழ் சாந்தி என்று இருக்கின்றார்கள். எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நடக்கும். சபரிமலையில் இந்த நேரத்தில் இது 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 செய்யணும் அப்படின்னு. அப்படி சபரிமலை வைபோகம் சொல்லி மாளாது, காண கண்கோடி வேண்டும். அதை கண்டு தரிசனம் செய்வதற்கு, உணர்வதற்கு. ஞானசம்பந்தனியா, உங்களுக்கான கேள்வி இது.
சபரிமலைக்கே இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கே இருக்கக்கூடிய ரொம்ப யுனிக்கான ரொம்ப ஒரு தனித்துவமான ஒரு அந்த பூஜை முறையில் முக்கியமான இடம் பிடிக்கிறது வந்து இருமுடி அப்படின்றது மறுக்கவே முடியாது. அந்த இருமுடி வந்து அதில் தேங்காய் வைக்கிறதோ நெய் ஊற்றுவதோ அந்த நெய்யை கொண்டு போய் சுவாமிகிட்ட அபிஷேகம் கொடுக்கறதோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணிகள் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்லிடுறேன். இப்போ இந்த பம்பை நதியை காப்பாற்றுறது அப்படிங்கிறத பற்றி அழகாக சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க. இப்போ காசியில் பார்த்தங்க ஒரு செய்தி. காசியில் அந்த கங்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பக்தர்கள் குளிக்கிறப்ப ஏதாவது போட்டாங்கன்னா உடனே ஒரு மோட்ரு படகுல ஒரு சென்சார் வச்சுருக்குறாங்க. அதில் என்னன்னா அது வந்து கிட்ட வந்து அப்படியே அதை கை மாறி எடுத்துருது. ஒரு மாலையோ துண்டோ எதையோ பூவோ போட்டால் அதை வந்து அது சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு இது வச்சுருக்குறாங்க, எலக்ட்ரானிக் இது வச்சுருக்குறாங்க. அது மாதிரி பம்பையிலையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு உபகேள்வி தான் இது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். அந்த காலத்தில் கோவிலுக்கு போகிற போது 48 நாள் விரதம் இருந்து போகிறப்ப அவங்க சாப்பிட்றதுக்கான சாப்பாடு அந்த காட்டு வழியாக போகிறப்ப கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கம் அவல் வச்சுக்கிடுவாங்க. அதாவது அவல்ங்கிறது என்னென்னா அந்த அரிசியை இதில் வறுத்து செய்கிறது. அந்த அவல், அதே போல் பொரிகளில் பொரி போன்றவை சமைக்காத உணவுகள், இது ஒரு பக்கம் இருக்கும். அடுத்தது இந்த இருமுடியில் தேங்காய். இந்த தேங்காய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயில் அதனுடைய கண்ணை இது பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கொட்டிட்டு சுத்தமான பசு நெய்யை உள்ளே விடுவாங்க. பிறகு அதை இது வச்சு மூடிடுவாங்க. இப்போ இந்த பசு நெய், இந்த நெய்யினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பால் இருக்குது பாருங்கள், அது ஒரு நாள் நல்லா இருக்கும், 2ஆம் நாள் கெட்டு போயிடும். அப்படி கெட்டு போகாமல் இருக்கணும்னா அதை காய்ச்சி வைக்கணும். அந்த பாலை காய்ச்சி வச்சோம்னா அது ஒரு 2 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதே உர ஊற்றி வச்சோம்னா தயிராக ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு தாங்கும். மோராக கடைஞ்சி வச்சா 1 வாரம் கூட சாப்பிட்லாம். மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், வெண்ணெய் 6 மாதத்துக்கு கெட்டு போகாது. அதே அந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக மாற்றிட்டோம்னு வைங்க, 2-3 வருஷத்துக்கு கெட்டு போகாது. அதில் செய்கிற பலகாரம் அதே மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், நெய்யுடைய ஆயில் கூடிக்கிட்டே போகிறத நம்ம பார்க்குறோம். ஆயில்னால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் ஆயில் இல்லை, அது வந்து ஆயில்னா எண்ணெய்னு அர்த்தம். நான் சொல்கிறது ஆயில்ங்கிறது நம்முடைய வாழ்க்கைன்னு அர்த்தம். இப்போ இதனுடைய பால் ஒரு நாள், அப்புறம் தயிர், அப்புறம் மோர், அப்புறம் வெண்ணெய், அப்புறம் நெய் அப்படின்னா இந்த நெய்யை அதுக்குள்ளே வச்சு கொண்டு போகிறப்ப அது அபிஷேகத்துக்கு மிக அருமையாக பாதுகாப்பாக வைத்திருக்கிற ஒரு பொருளாக மாறுது. அதைத்தான் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னெல்லாம் சதுர தேங்காயை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாருமாக தீர்மானம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தேவஸ்தானமும் மற்றவர்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அப்படி உடச்சி அதை சதுரடிக்க வேண்டாம், அது அபிஷேகத்துக்கு படலான்னு சொல்லிட்டு குருநாதர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த இருமுடியில் ஒரு முடியை பிரித்து அந்த அபிஷேக தேங்காய் எடுத்து அதனுடைய இதை பூரா நெய்யில் இதில் ஊற்றி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி அதை வந்து பாட்டில் அடித்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ அங்கே ஒரு எரிகுண்டம் ஒன்று இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 18 படிக்கு முன்னாடி ஒரு பக்கம் கனிமல கணபதியும் மறுபுறம் கற்படசாமியும் காவல் காப்பாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு எரிகுண்டம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போது இருந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த நெருப்பினுடைய தன்மை. அதுபோல் இந்த தேங்காய்க்குள்ளே நெய் இருக்கிறதுங்கிறது இத்தனை சிறப்புடையதாக நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம அந்த பார்க்க போகிற இந்த ஜோதி வடிவம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஐயப்பன் வந்து எல்லார்ட்டையும் ஒரு இடத்துல விடைபெறாரு. தன்னுடைய தாய் தந்தையர்கிட்ட, பந்தல மகாராஜாட்ட, இந்த ராணிகிட்ட, இவங்ககிட்டலாம் விடைபெறாரு. அப்படி விடைபெறப்ப மீண்டும் உங்களை எப்போ சந்திக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த தை மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் நான் விண்ணிலே நட்சத்திரமாக ஜோதியாக தெரிவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் புறப்படுறாரு. அப்படி புறப்பட்டு போன அவரை நாம் எப்போ சந்திக்கலாம்னு நம்ம நினைக்கிற போது தான் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான விரதம் இருந்து அதற்காக காத்திருந்து அந்த காத்திருக்கிற நேரத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இது இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஜோதி தெரிய போகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் அந்த மலை நோக்கி எல்லோரும் இருப்பார்கள். அங்கு சுடராக அவர் காட்சி தருவார், நட்சத்திரமாகவும் காட்சி தருவார். எப்படி முருகப்பெருமான் 6 கார்த்திகை பெண்கள் 6 நட்சத்திரங்களாக இருந்து அவரை வளர்த்தார்கள் என்று சொல்லுவோமே, அதுபோல விண்ணிலே தெரிகின்ற 6 நட்சத்திரங்களுடைய நாள் எப்போது என்று கேட்டால் அது கார்த்திகை மாதத்தில் தான். அப்படி கார்த்திகை நட்சத்திரங்கள் தெரிவதை வைத்துத்தான் அதை சொல்லுகிறார்கள். அதுபோல
ஐயப்பன் தன்னுடைய தோற்றத்தை நமக்கு காட்டுகிற காலம் எது என்று கேட்டால் இந்த காலம்தான். அதாவது தை மாதம் பிறக்கின்ற காலத்தில் அங்கே மகர சங்கராந்தி என்று கேரளாவிலே சொல்கின்ற இந்த நாளில் எம்பெருமான் நமக்கு ஜோதி வடிவிலே தோன்றுகின்றார். அதை காண்பதற்காகத்தான் இத்தனை காலம் நாம் காத்திருக்கிறோம். எதற்காக விரதம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்கிற போது, விரதம் என்றால் என்ன என்றால், நாம் எதை விரும்புகிறோமோ அதை விட்டுவிடுவதுதான் விரதம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது இல்லை. எதை விரும்புகிறோம் அதை விலக்கி வைப்பது. ஆண்டாள் கூட தன்னுடைய 2வது பாடலில் சொல்லுவார், 1000 ரூபாய் அதிகம் கிடைப்பது என்ன என்றால் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் தான் கிடைக்கும். இவை எல்லாவற்றையுமே விட்டு விடுங்கிறார். நெய்யுண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலை நீராடி, மையிட்டெழுதோம், மலரிட்டு நாமுடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு சொல்கிறப்ப இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி அப்படிங்கிறாங்க. அதுபோல தான் நாமும் நம்முடைய இந்த மாலை அணிந்த காலங்களில் இத்தகைய விரதங்களை மேற்கொண்டு இந்த எம்பெருமானை சென்று தரிசிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதிலும் அந்த பொன்னம்பலமேட்டினுடைய சிறப்பை சொல்லுகிற போது, அங்கிருந்து பார்க்கிற போது அந்த தீபத்தினுடைய அந்த அழகினுடைய ஜோதியினுடைய தன்மை நம்முடைய கண்ணுக்கு தோன்றும். உண்மையில் அவர் நட்சத்திரமாக நம்முடைய கண்ணுக்கு தோன்றுகிறார் என்று அவருடைய கூற்றின்படி இன்றைக்கு ஜோதி வடிவிலே அவரை காணுகின்றோம். அப்படி காண செல்லுகிற போது நமக்கான உணவுக்கான பொருள் ஒரு முடியிலும், எம்பெருமானுக்கான அந்த அபிஷேக பொருள்கள் ஒரு முடியிலுமாக வைத்து அதனை தலையிலே தூக்கி வைத்து கொண்டு மிக கவனமாக சென்று அதனை சேர்த்து விட்டு வருகிறோம் என்றால் இதுதான் நாம் அங்கு செல்வதற்கான வழியும் வழிமுறைகளுமாகும். அருமையா விளக்கம் சொன்னீங்க ஐயா. வீரமணிதாசன் ஐயா, இந்த கேள்வி உங்களுக்கானது. இன்னும் சிறிது நேரத்தில் அங்க மகர ஜோதி தெரிய போகிறது. மகர ஜோதியை பத்தி ஒரு சிறு குறிப்பை எங்களுக்காக நீங்க சொல்லுங்க. ஏற்றிவிடப்பா என்றே நான் உனை வேண்டுகிறேன், தூக்கிவிடப்பா என்றே பலமுறை கதறுகிறேன். மலையேற்றம் கடினமப்பா, துணை என்றும் நீயப்பா. மலையேற்றம் கடினமப்பா, துணை என்றும் நீயப்பா. ஏற்றிவிடப்பா என்றே நான் உனை வேண்டுகிறேன், தூக்கிவிடப்பா என்றே பலமுறை கதறுகிறேன். ஐயப்பா ஐயப்பா. இந்த பிரார்த்தனை எப்பவுமே இருக்கணும் நமக்கு. ஐயனிடம் மாலை போகிற நேரத்தில் தான் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் என்ற சொல்லாடல் வேண்டாம். மாலை இல்லைன்னா கூட சொல்லணும். அது ஒரு பழக்கத்தில் ஒரு ப்ராக்டிஸில் வந்துட்டே இருக்கணும். இறைவனின் ஒவ்வொரு திருநாமமும் மிக 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 சக்தி வாய்ந்தது. ஏதோ ஒரு பேர் அப்படின்னு உதாசீனப்படுத்தாதீங்க. அந்த காலத்தில் நம் பெரியவர்கள் எல்லாம் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல இறைவனின் பெயரைத்தான் வைத்தார்கள். அது சொல்ல 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 அதுக்கு ஒரு பவர் ஏறும். அதனால் மாலை இல்லை, சபரிமலை மாலை கழுத்தில் இல்லைன்னா கூட சுவாமி சரணம் சொல்லுங்க. குட் மார்னிங் சொல்கிறோம் வேணாம், அதோட சுவாமி சரணம் சொல்லுங்கள். 2 in 1 மாதிரி. அது சாமியை சொன்ன மாதிரி, ஐயப்பனை நினச்சா மாதிரியும் ஆச்சு, அவர் பேரை சொல்லி சொன்ன மாதிரியும் ஆகிப்போச்சு. உங்களுக்கு நன்மையும் கிடைச்சிட்ருக்கும் அப்படியே பேரலாம். அதனால் இதெல்லாம் இது ஒரு அடிப்படையான சின்ன 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 விஷயங்கள். இதெல்லாம் சுவாமிமார்கள் உணர்ந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அற்புதமான இந்த மகர சங்கராந்தி நல்ல நாள். அற்புதமான பொன்னம்பலமேட்டிலே ஜோதி ஸ்வரூபமாக இறைவன் இன்னும் சற்று நேரத்திலே காட்சி அளிக்க இருக்கின்றான். மகர நட்சத்திரனாய் பொன்னம்பலமேட்டிலே மகர நட்சத்திரனாய் ஜோதி ஸ்வரூபனாய் சுவாமி ஐயப்பன் மணிகண்ட சுவாமி அங்கு கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சுவாமிமார்களுக்கும் ஐயப்பன்மார்களுக்கும் மாளிகைபுரங்களுக்கும் முதன்முறையாக மலையேறி தரிசனம் காண வந்திருக்கக்கூடிய கன்னி சுவாமிகளுக்கும் தனது அற்புதமான மாளிகைபுரங்களுக்கும் தனது அற்புதமான அருளாசியை வழங்க காத்து கொண்டிருக்கின்றான் சுவாமி ஐயப்ப சுவாமி மணிகண்ட சுவாமி. ஆகவே இந்த நேரத்திலே அதோ பொன்னம்பலமேட்டிலே மகர நட்சத்திரனாய் பிரகாசிக்கின்றான் சுவாமி ஐயப்பன். எல்லோரும் சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா,
ஜோதி ஸ்வரூபனே சரணமையப்பா, ஹரிகர சுதனே சரணமையப்பா, ஸ்ரீ பூதநாதனே சரணமையப்பா, ஸ்ரீ தர்மசாஸ்தாவே சரணமையப்பா, ஹரிகர சுதன ஆனந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா, சரணமையப்பா, சரணமையப்பா என்று சொல்லி 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 நான் சிவக்க 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 கண்களில் கண்ணீர் பெருக 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 இரு கரம் கூப்பி சுவாமி ஐயப்பனை மனதார வேண்டுவோம், மனதார துதிப்போம், மனதார வேண்டுவோம், மனதார துடிப்போம். மறுபடியும் மறுபடியும் வருடந்தோறும் மலையேறி வர வேண்டும். சுவாமி ஐயப்பா, உனது தரிசனத்தை நாங்கள் அனைவருமே கண்டுகளிக்க வேண்டும், உனது அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்ற ஒரே சங்கல்பத்தோடு அந்த மகர நட்சத்திரனை மனமாற அந்த மகர நட்சத்திரமாய் சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய ஜோதி ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய சுவாமி ஐயப்பனை, மணிகண்ட சுவாமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வருடந்தோறும் நாம் வருவதற்கு அவனிடம் வரம் வாங்கிக் கொள்ளுங்கள். சுவாமியே சரணமையப்பா. திருவாபரணம் பெட்டி போகும்போது இந்த பாடல் அதுக்காக பண்ணுது. அதோடைய மகத்துவம் மட்டும் சொல்லிடுறேன் என்னென்னு. இது திருவாபரணம், சரங்குத்தி எல்லாம் வந்து பிணைஞ்சிருக்கு. சின்ன ஷார்ட்டாக சொல்கிறேன், என்ன பெரிய கதை, ஷார்ட்டாக சொல்கிறேன். மகிழ்ச்சியை வந்து ஐயப்பன் வதம் பண்ணிட்டாரு. அப்போது வந்து அவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்குது. அப்போது வந்து ஐயப்பன் சொல்கிறாரு, உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லுன்னு சொல்லி கேட்குறாரு. மகிழ்ச்சி வந்து நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறாங்க. ஐயப்பன் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. இல்லைம்மா, நான் இந்த பிறவியில் ஒரு நித்திய பிரம்மச்சாரி, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இல்லை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியே ஆகணும் என்று அடம் பிடிக்கிறாங்க. அப்போது ஐயப்பன் ரொம்ப தந்திரமாக ஒரு 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 சொல்யூஷன் கொடுக்குறாரு. என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாரு, எந்த ஒரு வருடம் சபரிமலைக்கு ஒரு கன்னிசாமி கூட வராமல் இருக்காங்களோ அந்த வருஷம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. என்ன ஒரு தந்திரமான ஒரு விஷயம் பாருங்க. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த சரங்குத்தி என்றது ஒரு இடம். கன்னிசாமியெல்லாம் இந்த கையில் சரம் கொண்டு போயிட்டு அங்கே சரம் குத்தணும். எதுக்காக? இந்த திருவாபரணம் பெட்டியை கொண்டு வராங்க இல்லையா, அதை கொண்டு வரும்போது முன்னாடி வந்து ஒரு யானை ஆடிட்டு அசைஞ்சிட்டு முன்னாடியே வரும். சந்தோஷமாக வரும். ஆஹா, இந்த வருஷம் எந்த கன்னிசாமியும் வராது, நான் வந்து இந்த வருஷம் ஐயப்பனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக வரும், ஆடிட்டு வரும். சரங்குத்திக்கு வந்தோடனே பார்த்தா அங்கே லட்சக்கணக்கில் சரங்குத்தி இருக்கும். உண்மையிலேயே வருஷம் நடக்கிற ஒரு சமாச்சாரம் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த யானை வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஆடிக்கிட்டு வந்த யானை இந்த சரங்குத்தினதை பார்த்துட்டு அப்படியே சோகமாகி கண்ணில் தண்ணியோடு அப்படியே சைலண்ட்டாக போயிடும். இதுதான் சரங்குத்தியுடைய ஒரு பேசிக் வரலாறு. அதாவது முதன்முறையாக சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் குத்துவது தான் சரங்குத்தி இல்லையா? உண்மை உண்மை உண்மை. ஓஹோ. அதாவது கன்னிசாமிகள் வந்து அந்த போய் சரம் குத்தணும்னு ஒரு சடங்கு வச்சுருக்காங்க. எதுக்குன்னா இதுக்காக தான். அருமை அருமை. அதே மாதிரி இந்த சபரிமலை யாத்திரை அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் செய்ய முடியுமானா முடியும், ஆனால் ஒரு சிலரால் முடியாது. இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், மகரஜோதியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் சில பேருடைய வயோதிகம் காரணமாக அதை செயல்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்குது. இப்போ அங்கே வந்து டோலி எல்லாம் கூட கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க கீழே இருந்து மேலே அப்படிங்கிறத பார்க்குறோம். சபரிமலைக்கு என்னால் போக முடியல, ஆனால் மனமு வந்து நான் வந்து ஐயனை காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவலோடு இருக்கேன், ஆனால் சூழ்நிலை காரணமாக போக முடியல அப்படின்னா என்ன மாதிரியான விரத முறைகள் இங்கிருந்தே நீங்கள் பண்ணி, இப்போ சென்னையிலே கூட நிறையா ஐயப்பன் கோயில்களில் 18 படி இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். இல்லை, அதை விட ஒரு பெட்டர் சொல்யூஷன் நம்ம இதுலேயே இருக்குது. என்னென்னா, நீங்கள் முறையாக விரதம் இருந்து நெய் தேங்காய் நிரப்பி உங்கள் உறவினரிடம் கொடுத்து அதை வந்து ஐயப்பனுக்கு அனுப்பிச்சிட்டு அதால் அபிஷேகம் செஞ்சிங்கன்னா நீங்களே அங்கே போயிட்டு வந்ததாக ஒரு ஐதீகம். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் முறையாக விரதம் இருந்து நெய் தேங்காயில் நெய் நிரப்பி இருமுடியில் உங்களுடைய உறவினரோ இல்லை ஒரு ஃப்ரெண்டோ அவங்க போனாங்கன்னா அவங்க இருமுடியில் அந்த நெய் தேங்காயை கொடுத்து அவர் போய் அங்கே போய் அந்த நெய்யை வச்சு அபிஷேகம் செஞ்சு அதுக்கு பிரசாதமாக கொண்டு வராங்க பாருங்கள். அதுதான் உங்களுடைய பரிபூர்ண ஒரு சர்க்கிள். ஸோ போக முடியாதவங்க அது
இது இந்த 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 ஒரு வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்க போயிட்டு வந்ததாக ஒரு ஒரு சமாச்சாரம், அதோடைய பலன் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஓ, அருமை அருமை. ஐயப்பன் கோயிலை பற்றி பேசும்போது அங்கே கொடுக்கக்கூடிய அரவணையை பற்றியும் பேசாமல் இருக்க முடியாது. பழனி பஞ்சாமிர்தம், திருப்பதி லட்டு மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஸ்வீட் வழங்கப்படுது. அரவணையை பற்றி ஒரு 2-3 வார்த்தை சொல்லுங்க எங்களுக்கு. அரவணை பாயசம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அந்த அரிசியால் செய்கிற சமாச்சாரம். அதில் வந்து மெயினாக அரிசி அண்டு அந்த ஜாங்கிரி அதை வச்சு செய்கிற சமாச்சாரம். அது வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா கெட்டே போகாது, அந்த அளவுக்கு அது வந்து சுத்தமாக செய்கிறாங்க. அது வந்து நான் சின்ன வயசுலலாம் வந்து அதை வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவேன். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அது. அது வந்து வெறும் சாப்பாடு பொருள் அல்ல, அது ஐயனுடைய பரிபூர்ண அருள் அதில் இருக்குது. அது உங்கள் உறவினர்கள், உற்றார்கள், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போனாங்கன்னா வாங்கிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது சுத்தமாக இருந்து குளிச்சுட்டு தான் அதை சாப்பிட்ணும். அது வந்து அது கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அது சும்மா ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி தயவு செஞ்சு சாப்பிட வேண்டாம். அருமையான விளக்கம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. மகர ஜோதியாய், மகர விளக்காய் ஐயப்பன் காட்சி தருகிறார். அற்புதமான ஒரு காட்சி. ஒரு வருடம் காத்திருந்து இன்று அவர் மீண்டும் தரிசனம் கொடுக்கிறார். இதை பார்ப்பதற்கு கோடிக்கணக்கான ஜனம் காத்து கொண்டிருந்தது. சுவாமியே சரணமையப்பா. அருமையான விளக்கம் கொடுத்தது வந்து வீரமதாசன் ஐயா. மகர விளக்கு வந்து 2 விதம். ஒன்று வந்து மகர நட்சத்திரம், அதுதான் ஐயப்பன். அதுக்கு தீபாராதனை காட்டுவது தான் இந்த மகர ஜோதி. பொன்னம்பலம் மேட்டிலேருந்து மனிதர்களால் ஏற்பாடு செய்வது. இதற்கு எந்த சர்ச்சையும் வேண்டாம், எந்த கான்ட்ரவர்சியும் வேண்டாம். மகர நட்சத்திரம் தான் ஐயப்பன், அதற்கு தீபாராதனை காட்டுவதுதான் மகர ஜோதி. சுவாமியே சரணமையப்பா. பக்தர்களுக்கு 3 முறையாக அந்த ஜோதியானது காற்றப்படும் இல்லையா? ஆமாங்க சாமி. எப்படின்னா அந்த மகர நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து தெரிஞ்ச உடனே அதுக்கு வந்து பொன்னம்பலம் மேட்டில் வந்து தீபாராதனை காட்டுறது தான் சமாச்சாரம். அது 3 முறை காட்டுவாங்க. அது நிறைய பேர் வந்து அதுதான் ஜோதின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுவாங்க. ஆனால் உண்மையான ஐயப்பன் என்றது அந்த மகர நட்சத்திரம் தான். என்னுடைய நட்சத்திரம் அந்த குறிப்பிட்ட சில நொடிகள் மட்டும்தான் தெரியும், அதுக்கப்புறம் அது மறைஞ்சிடும். ஆமா ஆமா ஆமா. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாள் கொஞ்சம் நேரத்தில் முன்ன பின்ன ஆகும். ஏன்னா வந்து இது ஒரு ஸ்பேஸ் சமாச்சாரம். நட்சத்திரம் வந்து ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் ஒரே நொடியில் வராது. அது மோஷனுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். அதுதான் வந்து ரியல். அந்த ஜோதி காட்டுவது பொன்னம்பலம் மேட்டில் அது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது, அவ்வளோதான். அதோடைய சிறப்பு என்னன்னா, எப்படி இத்தனை 1000 ஆண்டுகள் முன்னாடி அந்த நட்சத்திரம் இந்த இடத்தில் நேராக அந்த கோயில், அந்த பொன்னம்பல கோயிலுக்கு நேராக எதிர்க்க தெரியும், அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து அங்கே ஒரு அம்பலம் அமைச்சது. அது ஒரு பெரிய அபூர்வம். இப்போ இருக்க எவ்வளவோ சயின்டிஃபிக் இதெல்லாம் இல்லாத அந்த காலத்துல அவங்க கண்டிப்பாக செஞ்சுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐயப்பனை தரிசனம் பார்த்து விட்டு வீடு திரும்பவங்க நிறைய சில சுவாமிகள் வந்து பம்பையிலேயே மாலை கட்டுவது, வர வழியில் வேற ஒரு கோயிலில் மாலை கட்டி அப்படியே எல்லாத்தையும் புறக்கணிச்சதெல்லாம் திருப்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. தயவு செஞ்சு அதை செய்ய வேண்டாம். அதற்கு ஒரு அருமையான முறை இருக்குது. உங்கள் வீட்டுக்கு வந்து திரும்பி தேங்காய் உடைச்சி உங்கள் வீட்டுக்குள்ளே போய் முறையாக மாலையை கட்டி, அது வந்து வீட்டுக்கு போயிட்டு உங்கள் பெற்றோர்கள் இல்லைன்னா குருசாமியிடம் மாலையை கட்டிட்டு அதுக்கப்புறம் அது அந்த ஒரு முடியாக நீங்கள் இருமுடியாக கொண்டு போன இருமுடியை ஒரு முடியாக திருப்பி வீட்டுக்கு கொண்டு வரீங்க இல்லையா, அது பிரசாதம் இருக்கும், அந்த நைவேத்தியங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அங்கே வச்சு பூஜை செஞ்சு அந்த நெய்யால் வந்து என்ன பிரசாதமாக கொடுக்கணுமோ எல்லோரும் கொடுத்து
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய நார்மல் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் தயவு செஞ்சு வந்து சில பேர் சொல்கிறத கேட்டுட்டு பம்பாவிலேயே மாலையை கட்டுறது, வழியில் மாலை கட்டுறது செய்ய வேண்டாம். அது தவறு. இது ரொம்ப மனசார ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.